இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கோவில் இருக்குது, தெரியுதா? இங்கே தான் வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டேன். போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த வழி சாப்பாடு சாப்பிட்டேன். இப்போது சாக்ஸ் மட்டும் மாற்றிக்கிட்டு அந்த இடத்துல போய்ட்டு சாக்ஸ் மட்டும் மாற்றிக்கிட்டு போக வேண்டியதான். போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டி கோவிலாக இருக்குது. இங்கே ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல விடுவாங்களான்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிட்டு கட் பண்ணிடுறேன். இந்த கோவில் தான். எனக்கு மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ எடுக்கிறது வந்து எப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல வந்து சப்போஸ் வீடியோ எடுத்து போட்டுட்டா இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே போனாலும் வந்து வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டான் ஆல்ரெடி. தீப்பெட்டி அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. சிகரெட்டு, பீடி அதெல்லாம் வந்து நார்மலாகவே இந்த மாதிரி பிளேஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இருந்தாலும் அவங்க கடமை அது எழுதியிருக்காங்க. நான் இன்னும் சாக்ஸ் வர மாற்றலை, ஃபேண்ட்டோடு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஃபேண்ட்டோட ஏறிடலாமா என்னன்னு தெரியலையே. பாதி வழியில் போயிட்டு ஏற முடியல அப்படின்னா அந்த இடத்துல போய் மாற்ற முடியாது. அதுதான் பார்க்குறேன். ஒன்றும் வழி ஃபுல்லாக சின்ன சின்னதாக இருக்குது, முள்ளாக இருக்குது. பார்க்க போகிறோன்னாவே வந்து ஒரு வைப் ஆகிடும் போல். இங்கே பக்கத்தில் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸு குட்டி குட்டியாக ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சின்னதாக இங்கே வரும். இங்கே கூட உள்ள சவுண்டு கேட்குது. இதுதான் அந்த கோவில் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து சாமி வச்சுருக்காங்க. ஒரு நந்தி சிலை ப்ளஸ் இந்த இடத்துல வந்து கால் பாதை இருக்குது. பக்கத்தில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு மட்டும் நல்லா ஹெவியாக கேட்குது. மூங்கில் மரம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபேண்ட்டை மாற்றிட்டு சாக்ஸ் போட்டுக்கிட்டேன். போகிற வழி ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். ஸ்டெப்ஸ் இல்லைனா தான் கடுப்பாகும். இது மொத்தம் பார்த்திங்கன்னா 4560 ஃபீட்டு இந்த மலையோட உயரம். மழை பெஞ்சதுனால சின்ன சின்னதாக தண்ணி வருது எங்கேயோ இருந்து. இந்த வழி தாங்க நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு பெஸ்ட்டான ஒரு மெமரி க்ரியேட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு இது மேலே இருந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? அங்கே போகணும்.
அப்படியே வலி பாருங்களேன் எப்படி இருக்கு. அந்த தலையிலே இடிக்கும் போல் இந்த தெரியுதா. கல் ஓம் நமச்சிவாயம் ஏதோ எழுதியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஏதோ தஞ்சம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லா இடத்துலையும் பேர் தான் எழுதி வச்சுருக்கேன். அந்த சவுண்டு மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே எங்கேருந்து தான் அந்த ஃபால்ஸ் இருக்குன்னே தெரியல. ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. 2 சைடும் காடா சன்றா வலி இருக்குது. ஆனால் அந்த சவுண்டு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டு வந்தோம்ல, அந்த சாப்பாடு வந்து சரியான சூடு. என் கூட வந்தவங்களே பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நானே பாதியோடு வந்துட்டேன். என் கூட சாப்பிட்டு அவ்வளோ நேரம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நேரம்லாம் ஆகாது. 1 hour கிட்ட ஆகிடுச்சு அங்கேருந்து கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகி. ஆனால் எதனால் டைம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கே கோவிலான் வந்து அந்த கஞ்சி சாதம் கொடுத்தாங்கள்ல, அது வந்து சரியான சூடாக இருந்துச்சு. அப்போ தான் செஞ்சுருந்தாங்க போல். எனக்கு முன்னாடி ஒரு 2 பேர் மட்டும் சாப்பிட்டாங்க. நான் கேட்டேன் அவங்ககிட்ட, இவ்வளோ சூடாக இருக்குது எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்களாம் 1/2 hour உட்காந்துட்டு இருந்தோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் என் கூட வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கேன். நான் பாதி தூரம் வந்துட்டேன். பிடிச்சி புத்து. ஆனால் வெறும் நார்மல் புத்தா இல்லை பாம்பு புத்தான்னு தெரியல. போகிற வழியிலே இருக்குது. நம்ம போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் வந்து ஒரே ஒரு இரும்பு பழுப்பு மட்டும் போகுது. அதில் ஐ திங்க் தண்ணி போகுதா என்னன்னு தெரியல. ஏன்னா மேலே போகிறவங்களுக்கு தண்ணி வேணுன்றதுக்காக. ஐயோ தண்ணி மறந்துட்டுங்க சார். தண்ணின்னொன்னே தான் ஞாபகம் வருது. பரவாயில்ல பார்த்துக்கலாம். நான் வந்து அதிகமாக தண்ணியை குடிக்க மாட்டேன். உள்ள பார்த்தீங்களா ஆனால் அமைதியாக இருக்குங்க, யாருமே இல்லை. இந்த மயில், குருவி, குரங்கு அதெல்லாம் மட்டும்தான், அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்குது. ப்ளஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் மாட்டுன்னு தனித்தையும் இதே மாதிரி பேசிக்கிட்டே போகிறேன், அவ்வளோதான். வேறு யாரும் இல்லை. இந்த பைத்தியக்காரனுங்க இந்த மாதிரி சாமி பேர் எழுதுறது கூட ஓகே. இது என்ன எஸ்கேஎஸ்ஸு பாப்பா பைத்தியக்காரனுங்க. எல்லா கல்லுலையுமே வந்து பார்த்திங்கன்னா சிவனோட ஃபோட்டோ மட்டும் வரைஞ்சிருக்காங்க. போனாலும் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். என்னென்னா, சப்போஸ் இந்த மாதிரி மலைக்கு போகிறோம் அப்படின்னா லக்கேஜ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு போகணும். நான் வந்து லக்கேஜே இல்லாமல் தான் வந்தேன். ஒரே ஒரு சாக்ஸ் மட்டும் தான் எடுத்து வந்தேன். அது கூட ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஏன்னா மலை ஏறும்போது வந்து ஃபேண்ட்டு போட்டுட்டு கண்டிப்பாக ஏற முடியாது. அதனால் சாக்ஸ் தேவை. அதனால தான் அது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ப்ளஸ் இப்போ என்னோடய பேக்கில் என்னென்ன எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா, பூஜை பண்ணுறது வாங்கியிருந்தால அது மட்டும்தான் ஒரு கொஞ்சம் இருக்குது. அது மேலே போயிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டோன்னா வரும்போது ஃப்ரீ ஆகிடுவேன். வேறு எதுவும் இருக்காது என்கிட்ட. கீழே தண்ணி போகுதா, நான் நேக்காக மேலே ஏறிட்டேன்.
மேலே போகிறதுல என்ன ரிஸ்க் அப்படின்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குல்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்குது. அது மட்டும் காலில் கிழிச்சிடாமல் பார்த்துக்கணும். இதுவே வெறும் காலில் வரோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ நனைஞ்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக அவ்வளோதான். நடக்கவே முடியாது. ஷூ கழட்டி தலையில் வச்சுட்டு தான் நடக்கணும். அதுக்கப்புறம் நான் ஷூ போட்டு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சரி நார்மலாக மண் பாதையாக இருந்தால் என்ன பண்ணுறது, முள்ளுலாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அதுலேயும் வரலாம், நல்லா தான் இருக்கும். இதை நான் பேக்கில் வைக்க முடியாது. பேக்கில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் வச்சுருக்கேன்ல, ஸோ அது பேக்லேயும் வைக்க முடியாது. நான் பிளான் பண்ணது அப்படி தான் பிளான் பண்ணேன். ஒரே நெட்டுக்காக போகுது. எனக்கு முன்னாடி போன டீமு இந்த கல் பாரு, ஒரே கல் நல்லா பெரிய கல்ல மேலே நிற்குது. எட்டுற மாதிரி இருக்கிறதே பறிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த செடி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காயாகவே இருக்குது. இன்னும் பழுத்துருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலாம்னு நினச்சேன். இது கூடவா ஸ்நாக்ஸ் தேவை? அந்த செடியில் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எத்தனை ஸ்டெப்புன்ட்டு எழுதியிருக்காங்க. இது வந்து 759, 760, 61, 62, 63, 64, 65 அப்படியே எழுதி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. முடியலையா? எனக்கு இப்போ தாங்க தெரியுது இந்த மலை ஏன் ஏறுறது கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா எனக்கும் கால் வலிக்குது. அப்போ இது கஷ்டம் தானே. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் கஷ்டம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக ஸ்டெப்ஸு. நார்மலான மண் பாதையோ இல்லை வேறு ஏதாச்சும் சருவலாக ஒரு ரோடோ அந்த மாதிரி இருந்தால் ஓகே. இது ஃபுல்லாக ஸ்டெப்ஸுங்க. அங்கே ஒரு பாறை இருக்குது. பாறை மேலே இருந்து தண்ணி கீழே ஒழுகுது. ஒரே ஒரு கடை, ஆனால் அது ஓப்பனில் இருக்கான்லாம் தெரியல. சப்போஸ் இந்த கடை ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அது குரங்கு தான். அதே தான். ஆல்ரெடி கஸ்டமர் வந்து போயிட்டுக்கிறாங்க போல். ஃபுல் கடையும் காலி இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஒரு பழுப்பு கீழே இருந்து வருதுன்ட்டு. அந்த பழுப்பு இது. அதையும் விட்டு வைக்கல. அதுலேயும் அவன் ஆளு பேர் எல்லாரும் பேரையும் எழுதி வச்சுருக்கானுங்க. நம்மளால் ஒருத்தர் இருக்கான்,
அவங்ககிட்ட போய் விசாரிக்கலாம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு. என்னடா தின்ற நீ விட்டு எனக்கும் கொஞ்சம் தாடா, ரொம்ப டயர்டாக வரேன்டா, ஏதாச்சும் கொஞ்சம் கொடுத்தேன்னா நானும் நிம்மதியாக சாப்பிடுவேன்ல. காலியா? தண்ணி வேணுமா? பேகெல்லாம் எதுவும் இல்லை, பேகை மட்டும் திறக்காத, நல்லா அடிச்சிருவோம் பார்த்திக்க. என்ன சப்பு சப்புன்னு அதை எடு. முறைச்சா விட்டுருவோண்ணா. சரி ஏதோ பாவமாச்சே தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா ஓவராக பண்ணுற. நீ சொன்னாலும் சொல்லுவ அந்த தண்ணி யாருக்கிட்ட ஆகணுன்ட்டு. வா தண்ணி விடியா, தண்ணிலாம் வேணாங்கிறியா? தெரியும்டா நீ இப்படி தான் சொல்லுவேன்னு. என்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே அடி தான் அழுக்கு மாதிரி பார்த்துக்க, ஓடி போயிடுவேன். ஃபாலோ பண்ணி வந்தால் பயந்துருவோண்ணா. நான் ஒரே ஒரு ஃபோன் அடிச்சுன்னா எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா? கரெக்டுன்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் போயிட்டான். பயம். முன்னாடி போனாங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு ஃபுல்லாக அப்படியே உடம்பு சுற்றி வாட்டர் கேன் தான் கட்டி வச்சுருக்காங்க. கேட்டால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் தரணுமா. நம்ம கேனை பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஏன் அவ்வளோதானா, நான் வந்து வாட்டர் கேன் தண்ணி தான் குடிக்கணும் அப்படிலாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இந்தமாரி தண்ணி வரும்ல ஃபால்ஸில் இருந்து, அந்த தண்ணி கூட குடிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் அங்கே ரோட்டில் காமிச்சோன்னா கல் அந்தமாதிரி கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இங்கே கட்டினா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் போய் மாதிரி ரோட்டு ஓரத்தில் கட்டி வச்சுருக்கேங்க. ஏன் பிச்சுக்குமா? இன்னும் எவ்வளோ இதில் இருக்கு? ஆமாம் இன்னுமா? சாமி பார்த்துட்டிங்களா? நீங்கள் எப்போ வந்தீங்க? நேற்று போனீங்களா? ஐயோ எங்கே போனாலும் இவங்க தோலை தாங்காது போலங்க. நம்ம பையன் தான் ஒன்றும் பண்ண மாட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்டலாம் வேலையை காமிச்சாலும் நான் என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அப்படியே சைலண்ட்டாக போயிடும். இதான் அந்த காளி அம்மனா. உள்ளே போகக்கூடாது, ஷூ கட்டிட்டு போகலாம். இதெல்லாம் லைஃப்பில் ஒரு முறையாச்சும் தொட்டு பார்த்தேன் நாங்கள். அதாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காரு. இவ்வளோ பெரிய கல் எப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தெரியல. ஒரு பேக் எடுத்துகிட்டு வர்றதே மூச்சு திணறுது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. எல்லோரும் கொம்பு எடுத்துகிட்டு போங்க கொம்பு எடுத்துகிட்டு போங்கன்ட்டு, அந்த மாதிரி அவங்கள குரங்கெல்லாம் பாய்க்க பற்றி வச்சுட்டு கொம்பு எடுத்துகிட்டு போய் அது விரட்டி அது பேக்கில் கை வைக்கிற வரைக்கும் நம்ம என்ன
அவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? இந்த ஒருத்தன் இருக்கான். ஆமாம், நான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கஷ்டமோ, நம்ம கஷ்டத்தை நம்ம இங்கே வர மாதிரி அவன் கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்லுவான்? இவர்கிட்ட தான் சொல்லிகிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். இவர்கிட்டயா சொல்லிட்டு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவனும் மழை தான் ஏறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவனுக்கு ஏதோ ஃபீலிங் இருக்குங்க. என் முன்னாடியே போயிட்டே இருக்கு. சப்போஸ் இது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா அது வந்து எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் இந்த வழியிலே போகுது, அதுவும் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குங்க. தெரியுதா? அந்த சாமி என்ன நினச்சா, சாமியை பார்த்துச்சா, உடனே அதுவும் போகுது, நான் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். ஒரு இருக்கிறதுல சேடான விஷயம் என்னன்னு வச்சுங்களேன், நான் வந்து தண்ணி இதில் ஒரு 40% தான் எடுத்துகிட்டு வந்தேன் கீழே இருந்து. நான் குடிச்சிட்டு கிளியை குடித்தது போக ஒரு 40% எடுத்துகிட்டு வந்தேன்னா, அதில் வந்து அந்த குரங்காண்ட கொஞ்சம் கொடுத்தேன்னா, குரங்குக்கு கொஞ்சோண்டு ஊற்றி கொடுத்துட்டேன், அது குடிச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்தார் சென்னையிலேருந்து, கோயம்பேட்டில் இருந்து தனியாக வந்திருந்தார். அவர் வந்து ப்ரோ சரியான டயர்டாக இருக்குது, தண்ணி மட்டும் கொஞ்சம் தரீங்களானாரு. தண்ணி கொடுத்துட்டேன். அவர் குடிச்சிட்டு கொஞ்சம் உண்டு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து சாமியே பார்க்கலையாம், ஆனால் வந்து ரிட்டன் கீழே போகிறாரு. ஏன்னு கேட்டதுக்கு, அவர் நைட்டு 1 மணிக்கு வந்தாராம். டயர்டாக இருக்குது, கீழே கார் இருக்கான், அதில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேலே இருக்காங்க. 9 மணி தான் வந்து மேலே வந்து டோரு ஓப்பன் பண்ணி அந்த பூஜை பண்ணுவாங்கள்ல, அது வந்து 9 மணி தானே. ஸோ தண்ணி மட்டும் கொடுங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு போயிட்டேன். கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, இவ்வளோ தண்ணி இருக்குல்ல. சப்போஸ் இது எனக்கு முன்னாடி யாராச்சும் தண்ணி தாகன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இதையும் கொடுத்துட வேண்டியதான். என் தெரிஞ்சு வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. நான் இப்போ காட்டுறேன், அவர் தான் கேட்டால் கேட்பார். காட்டவா? இதை முன்னே போகிறாரு பார்த்தீங்களா, இவர் என் கூடயே வந்துட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் கேட்டால் கேட்கணும். எனக்கு என்ன இது ரொம்ப அதிசயமாக இருக்குங்க. அது எனக்காக வெயிட் பண்ணுது. நான் அது கிட்ட போனேன் அப்படின்னா அந்த வழிபாதையிலே போகுது மேலே. இது எப்படி எனக்கு சுத்தமாக புரியலை. போகலாம் போகலாம், பார்த்தீங்களா? அப்படியே வெயிட் பண்ணுதுங்க அது கிட்ட நான் போகிற வரைக்கும். ஆனால் ரொம்ப தொலைவுங்க, இவ்வளோ தொலை வந்துக்கிட்டு இருக்குது. நானும் வா போகலான்னா போகலாம். போ முடியலையா? என்னாலேயும் முடியல சுத்தமாக. போகலாம் போ. எப்பா முருகா, எப்படிங்க இது? சுத்தமாக எனக்கு புரியல. இப்போ அங்கே போய்ட்டு வெயிட் பண்ண பாருங்களேன். பார்த்தீங்களா, சொன்னேன்ல. ஆனால் அது கரெக்டாக இந்த போகிற வழியில் மட்டும்தாங்க கூப்பிட்டு போகுது. போலாமா? போலாவா?
சாமி பார்த்துட்டிங்களா? என்ன ப்ரோ ஒரு கல்லை எண்ணிட்டு வரீங்களா? இல்லை, தோஸ்து கூட வந்துட்டு இருக்கேன். நேற்று மதியம் ஏறணும், மேலே தங்கிட்டு நேற்று மதியம் போனீங்களா? மேலே தங்கிட்டோம் ப்ரோ. தங்கலாமா? தங்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் மதியத்தில் ஏறி இருக்கணும், போனீங்கன்னா பசியிலே வந்து. சாமி பார்த்துட்டிங்களா? சாமி பார்த்துச்சு. என்ன மிக்ஸ் அவுட் ஆகிட்டாங்க. இத்தனை பேர் இருந்தால் யார் நம்ம தோஸ்து? நம்மளை பார்த்தோன்னே கிளம்பிடுவாங்க எப்படியும் நம்ம தோஸ்தாக இருந்தால். ஸோ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. மோட்டிவேஷன் தாங்க. அது எனக்காக தான் வெயிட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்லாண்டு இருக்கும். ஓகேங்களா? என்னை முன்னிட்டு 2 பேர் போகிறாங்க. சப்போஸ் அது நார்மலாக ஆளுங்க கூட போகுது அப்படின்னா அது அவங்க கூட போயிடும். இல்லை அப்படின்னா பார்க்கலாம் இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுது பாரு. போலாமா? தண்ணி வேணுமா? என்னால் ஏறவே முடியல. போய்ட்டு முன்னே வெயிட் பண்ணுது நல்லா. அதாண்ட வந்துட்டேன் அப்படின்னா ஓட்டினா கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிடுது. இப்போ பாருங்க போயிட்டு நிற்கும் பாருங்க. கண்டிப்பாக நிற்கும். போகுதா? இன்னும் பின்னாடி திரும்பி பார்க்கல. அங்கே பாருங்க போக வெயிட் பண்ணுதா? இப்போ கிட்ட போகிறேங்க. ஆனால் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது மூவ் ஆகலை. நான் என் இடையவே நின்று அப்படின்னா அது மூவ் ஆகலை. இப்போ கிட்ட போவோம் பாருங்க. தலையும் கரெக்டாக மூவ் ஆகும். ஆறானா இந்த பாருங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் என்னால் ஏற முடியல, நான் கொஞ்சம் பொறுமையாக வரேன் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டில் போகுது பார்த்தீங்களா? தெரியுதா? இப்போ போயிட்டு வெயிட் பண்ணுவான் தலைவன். அதுவே அதால் முடியல அப்படின்னா நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வெயிட் பண்ணுறேன்னா மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ அங்கே பாருங்கள் கரெக்டாக அங்கே போய் உட்காந்துருச்சு சொன்ன மாதிரி. இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் என்னால் போக முடியல. ஏன்னா வழி வந்து ரொம்ப நெட்டுக இருக்குது. ஸோ என்னால் போக முடியலையா, நான் பொறுமையாக போகிறேன். பொறுமையாக போகிறதுனால அங்கே ஒரு உட்காந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ கிட்ட போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் மறுபடியும் போகிறதுக்கு.
அது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் எடுக்க வந்துச்சா, நான் இங்கே உக்காந்துட்டு இருந்தேன். நான் ஏந்திரிச்சு இப்படி வந்தேன். உடனே இது பார்த்திங்கன்னா அதை பார்த்து ஒரு மாதிரி கத்துது. எது சொன்னாலும் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரில. போலாமா? பார்ப்பலாம். டயர்டாக இருக்கா? ஓ முருகா, பார்ப்பலாம். வாழ் பேர் சாகசெல்லாம் காட்டுறாரு. என்னாச்சு? சரி, நீ வேகமாக போயிடுவ, நான் போயிட்டே இருக்கேன். நீ பொறுமையாக வா. ஓகே, போகவா? வெயிட் பண்ணுவா. வா 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 வா, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். நான் போகிறேன், நீ வா. சரியான பிளேஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 வழி இருக்குது. வந்து அங்கே தெரியுதா, இது இங்கேருந்து போகுது அது, ஓகேங்களா? ஆனால் நான் இப்போ போக போகிறது இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குல்ல இந்த கடப்பாறை பாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்படிதான், இதுதான் நல்லா இருக்குது ஓரளவுக்கு. கேமரா எடுத்துகிட்டு வந்திருந்தால் வியூ பக்காவாக இருந்துடும், பக்காவாக காமிச்சிருக்கலாம். இங்கேருந்து அங்கே ஒரு ஏரி ஒன்று இருக்குது, ஆனால் இதெல்லாம் எங்கே இதில் தெரிய போகுது. அவ்வளோதான். அப்புறம் ஹெட்செட்லாம் பாக்கெட்டில் போட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த கடப்பாறையை எப்படி வளைச்சிருக்கு பார்த்தீங்களா? மேக்ஸிமம் வீடியோ எடுத்துக்கிட்டு ஏற முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன்.
கல் வந்து பார்த்திங்கன்னா அடித்து உடச்சி ஸ்டெப்ஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. பட் இது நல்லா தாங்க இருக்குது. என்னென்னா படிக்கட்டே இல்லை. இது வந்து ஒரு சைக்கிள் செயின் இருக்குல்ல, அந்த செயின் ப்ளஸ் ராடை வந்து இது உள்ளே இறக்கி வச்சுருக்கேன். அதை பிடிச்சிக்கிட்டு ஏற வேண்டியதான். இந்த கரணம் தப்பினால் மரணம் இதுதான். இங்கே பார்த்தீங்க, ஒத்த கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒத்த கையில் கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஏற வேண்டியதான். ஆனால் என்ன ஒன்று குறுக்க இந்த கௌசிக்கு மட்டும் வரக்கூடாது. யார் கௌசிக்குனா எதில் ஒரு குரங்கு ஒன்று இருக்குது, அதுதான் அறுத்துக்கு. அதில் உசுரே இதில் தான் இங்கே இது பார்த்தி. இதே கீழே இவ்வளோ சருவில் இருக்கா. அவங்க ஒருத்தர் சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்காரு, தெரியுதா? மண்டகோளர் ஆகிடுச்சு போல். ஒரு எல்லாம் பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆளுங்க தான். என்ன இப்போ நான் மேலே போகும்போது என் குறுக்க மட்டும் வராமல் இருக்கணும். ஏன்னா போகிற வழி அப்படி. சப்போஸ் குறுக்க வந்து பேகை மறித்து ஏதாச்சும் பண்ண பார்த்தேன்னா என் சோழி முடிஞ்சு. கையில் ஏதோ வச்சுருக்குங்க, கையில் ஏதோ வச்சுருக்கு. இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா நான் வேறு எட்ஜில் ஏறிட்டு இருக்கேன்னா, ஒருத்த கையில் ஃபோன் இருக்குது, ஒரு கையில் தான் சங்கிலி பிடிச்சி ஏறிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா சாமி பார்க்காம டைரெக்டாக நான் கீழே போக வேண்டியதான். என்ன வழி இது? இந்த வழியா? இது பார்க்குறத பார்த்தாலே பயமாக இருக்குது. நிற்காமல் ஏறிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு தோணுது. ஏன் அப்படின்னா, ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன்னா இன்னொரு கையில் கொம்பு வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு ஏறுறேன். அது பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை. ஜஸ்ட்டு கல் அந்த பாறையை வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி சுரண்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதை பிடிச்சி அப்படியே அது மேலே தலை வச்சு ஏற வேண்டியதான். ஒருத்தர் பாருங்க எவ்வளோ பெரிய மூட்டை தூக்கிட்டு வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு நான் அவருக்காச்சும் வழி விடணும். ஸோ நான் ஏறி ஆகணும் மேலே. நீதானா மூதேவி? நானும் வேற என்ன சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறேன். ஏறியாச்சு ஒரு வழியா. வழியை வேறு வந்துட்டேன். இது உள்ள தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு
சின்னதாக ஒரு பிளேஸ் கோட்டை மாதிரி வச்சிங்கன்னா அதுலேயும் ஃபுல்லாக வந்து சித்தர்னு எழுதி வச்சுருக்கு. சிவமயம் சித்தர், ஓம் நமச்சிவாய. பக்கத்துலேயே பார்க்கவின்னு ஒன்று பைத்தியம்னு எழுதி வச்சுருக்கானுங்க. மணி பேர்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க. அழிச்சிடறானுங்க, மட்டும் நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடத்துலையும் பூரா இடத்துலையும் வந்து ஓம் நமச்சிவாயம், சித்தர் அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் பைத்தியக்காரனுங்க நிறைய பேர் பேர்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு சிவன், இது வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இதுலேயே சிவன் சிலையை தெரியுதா? இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது. இருக்குது, பார்க்க முடியுது இல்லை, இருக்குது. அதை நம்ம பார்க்குறதும் பார்க்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. என்னது இது? பாருங்க, ஒரு கப்பு மேல்முடி திறந்து வச்சிருக்கு. ப்ளஸ் பக்கத்தில் யாருமே இல்லைனா போகலாம். எதுக்கு, எனக்கு தெரிஞ்சு மேலே போய் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணும். ஒரே சருவுலுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கீழே பார்த்தா கீழே தான் நேராக இருக்குது மலை. முக்கியமாக ஏன் பிடிச்சிட்டு இருங்கல்ல, அதிலேருந்து கையை எடுக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அங்கேருந்து கையை எடுத்தோம் அப்படின்னா. ஏன் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க பண்ணுற தொல்லை தான். நீங்கள் சப்போஸ் இது பிடிக்காமே நடந்து போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பேகுக்கு பின்னாடி வந்து ஒரே குதி, அவ்வளோதான். நம்ம அப்படியே மல்லாக்கே கீழே கிடக்க வேண்டியதான். குப்பரை ஒரு சின்னதாக குளம், அதுலேயும் தண்ணி பாதி இருக்குது. அந்த இடத்தையும் விட்டு வைக்கல இவனுங்க பைத்தியானுங்க. சுபா இவர் தானே அது? இல்லை இவருக்கும் அப்போ மேலே யாராச்சுக்கிறாங்களா? எதில் போகணும் இப்போ? நான் இதில் போகணுமா அதில் போகணுமா? இதில் போனால் என்ன ஆகும்? வியூ பாயிண்ட்டுக்காக வச்சுருக்காங்களா இல்லை இங்கே போகிறது வழி இருக்கான்னு தெரியல. போகிறதுக்கு வழி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி போக முடியாத ஆளுங்க, இந்த வழியில் போக முடியாதவங்க வந்து நார்மலாக போகிறதுக்கு அங்கே வந்து கம்பியாலே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறேன். நான் இங்கே போயிட்டு பார்த்தேன்னா தெரியும் அது வேறு வழியா இல்லை இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகுதான்னு. ஐ திங்க் இது அது இங்கே தான் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ஃபஸ்ட்டு இங்கே தெரியுதா? சரியான பாயிண்ட். அப்படியே பாருங்க, ஏறி வந்த ப்ளீஸ்.
இதுதான் நம்ம ஏறி வந்த பாதை. ஏறி வந்தோன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த பாதை மாதிரி இருக்கா? அங்கேருந்து கீழே தான் இறங்கி வரணும். இப்போ இங்கேருந்து மேலே ஏறணும். ஓகேங்களா? அதான் ஏறி வந்த பாதை. இது வந்து கொஞ்சம் கவனமாக தான் ஏறி போகணும். என்ன வச்சுங்க, வழி சின்னதாக இருக்கா? அண்டு கீழே பார்த்தீங்கன்னா, கீழே காட்டுறாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ நெட்டுக்க இருக்குது. அப்படியே லைட்டாக ஸ்லிப் ஆனோன்னா அங்கே போய் அங்கே கூட கிடக்க மாட்டோம், கீழே தான் கிடப்போம். சொன்னேன்ல, அந்த பாதை அந்த கம்பி வழியே ஏறி வந்தோம் அப்படின்னா இது கூட வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிடுது. அப்படியே போய் இது மேலே போகணும். இது ஜஸ்ட்டு ஒரு அட்வென்ச்சருக்காக இந்த மாதிரி ஏறி வர பிடிச்சிருக்கும். இதில் வரலாம். இல்லை ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா நார்மலாக இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது, அங்கேருந்து அப்படி இங்கே வந்துடலாம். இப்போ இங்கேருந்து நார்மலாக அதே சேம் ஸ்டெப்ஸ் தான், அப்படியே ஏறி போயிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி மேலே போகணும்ல, அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து சுத்தமாக வீடியோவே எடுக்கலை. ஃபுல்லாக சாமி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது எடுத்த வீடியோ இது. என் கூட மேலே இருந்து அங்கே வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து சென்னை தான், சென்னையில் கோயம்பேடு. நான் இருக்கிற ரூமுக்கு பக்கத்துலேயே தான் அவர், கொஞ்சம் தொலைவு. ஸோ 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த கடப்பாறை பாதை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பை வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே போயிட்டு டேரெக்டாக எப்படி வந்தோனோ அதே மாதிரி பஸ்ஸு பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.